ஏம்மா தியா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? சொல்லுங்க மாமா. என் நண்பர் ராஜசேகர் இறந்து 1 மாசம் ஆயிடுச்சுமா. சாரி, ஐ மீன் நீ இந்த வீட்டுக்கு வந்து 1 மாசம் ஆயிடுச்சுமா. இந்த 1 மாசத்துல நீ ஒரு நாளும் சிரிச்சு நான் பார்க்கல. எனக்கு புரியுதுமா, ராஜசேகரோட பிரிவு உனக்கு எவ்வளோ பெரிய வலியை கொடுத்துருக்கோன்னு. அதுக்காக உன் வாழ்க்கையை நீ வீணாக்கிக்கலாமாமா? நீ ஆதி மேல கோவமா இருக்கிறது நியாயம் இல்லை. மாமா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா என்னால் இந்த வழியிலிருந்து வெளியே வர முடியல. எனக்குன்னு இருந்த ஒரே உறவு என் அப்பா, அவரும் போயிட்டாரு. இப்போ எங்கேயும் போக முடியாத நிலைமையில நான் இங்கே வரல. என் அப்பா அந்த ஆஃபீஸே உயிர்னு நினச்சிட்டு இருந்தாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த வீட்டில் இருக்கேன். இங்க பாருமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. ராஜசேகர் இடத்தை என்னால நிரப்ப முடியாது. ஆனா அவன் இருந்திருந்தா உனக்கு என்னெல்லாம் செஞ்சிருப்பானோ அத அவன் இடத்துல இருந்து நான் செய்வேம்மா. இன்னும் நடந்த விஷயத்தையே நினைச்சிட்டு இருந்தா இப்படி அதுல இருந்து மீண்டு வரணும்ல. என்னை மன்னிச்சிடுங்க மாமா. நான் பேசுறது ஏதாவது உங்களை காயப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. என் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஆஃபீஸை பெரிய லெவலில் கொண்டு வரணும். என் மைண்டில் அதை தவிர வேறு எதுவும் இல்லை மாமா. இதுக்கு மேலே என்கிட்ட எதையும் கேட்காதீங்க. நானும் போனா போகுதுன்னு பொறுத்து போயிட்டு இருக்கேன். இவ வந்த 1 மாசமா என் புள்ள சிரிச்சு கூட நான் பார்க்கல. இவ என் புள்ள மேல கோவத்துல இருக்கா. கோவப்பட வேண்டியது நானு. என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி அவன் கூட சந்தோஷமா வாழாம அவன் நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கா. அதுக்காக நான் தான் அவன் மேல கொலை வெறியில இருக்கேன். ஆனா அவ என்னமோ என் புள்ள அவ வாழ்க்கையை கெடுத்த மாதிரி அவன் மேல கோவமா இருக்கா. ஆபீஸ்க்காக தான் இங்க இருக்காளா? இவ என் குடும்பத்துல இருந்து என் பிள்ளையோட நிம்மதியை கெடுத்த வரைக்கும் போதும். ஏதாவது பண்ணி இவ வாயாலே டைவர்ஸ் வாங்க வைக்கணும். ஏன் புருஷன்லாம் போய் இவ கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. எனக்கு அசிங்கமா இருக்கு. இவளோட அப்பனுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாம தான் இருந்தது. என்னமோ புதுசா உடம்பு சரியில்லாம செத்த மாதிரி எல்லா பழியும் தூக்கி என் புள்ள மேல போட்டுட்டான். அந்த குற்ற உணர்ச்சியில என் புள்ள தினம் வருத்தப்பட்டு இருக்கான். இவ என்ன என் புள்ளைய மன்னிக்கிறது? நான் எந்த காலத்துல ஒண்ணு மன்னிக்க மாட்டேன்டி. ஒன்னு மருமகளாவும் ஏத்துக்க மாட்டேன். நல்லா இருந்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி இந்த குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டான். இவ என் குடும்பத்துக்கு வராம இருந்திருந்தாலே என் குடும்பம் நல்லா இருந்திருக்கும். வந்து என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்து கல்யாணம் பண்ணிட்டு இப்போ அவன் மேல வெறுப்புல இருக்காளா? நல்லா சொல்லுவா, இதுக்கு எதுக்கு இவையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து இருக்கா? டைவர்ஸ் வாங்கிட்டு போனா என் பிள்ளைக்கு வேற எவ்வளையாவது பார்த்து கட்டி வச்சு அவனாவது நிம்மதியா இருப்பான். கூடவே இருந்து அவன் நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கா. என்ன ஜென்மமோ தெரியல. வாங்க வைக்கிறேன். உன் வாயாலே என் பிள்ளைகிட்ட டைவர்ஸ் கேட்க வைக்கிறேன். சாரி மாமா. இவர் எதுக்கு இவகிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்கணும்? ஏங்க நீங்க எதுக்குங்க இவகிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்கீங்க? இவ ஒரு ஆளு, இவகிட்ட வேற கெஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஈஸ்வரி என்ன? ஆமா, ஏன் கிட்ட கத்துங்க. அவகிட்ட பம்மி போங்க. ஹே, அவ என் நண்பனோட பொண்ணு. எனக்கும் அவ பொண்ணுதான். ஆமா, உங்களுக்கும் பொண்ணுதான். அதனால தான் அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்களா? என் புள்ளைய கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணி அவன் நிம்மதியை கெடுத்தவ அவ பின்னாடி போய் நீங்க காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஏ, அவளே அப்பாவை இழந்துட்டு தனியா இருக்கா. அவளை ஏன்டி இப்படி பண்ற? முதல்ல அவளை இந்த வீட்டுக்குள்ளேயே வர விட்டுருக்க கூடாது. விட்டது ஏன் தப்பு தான். இப்போ பாருங்க, அதிகாரம் பண்ணிட்டு திரியறா. ஏ ஈஸ்வரி, அவ என்ன அதிகாரம் பண்ணனா?
நம் பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்கான், மறந்துடாத. ஆ, அவ ஒரு ஆளு, அவ கழுத்துல இவன் தாலி கட்டிட்டானா, அதனால அவளை இங்க கூட்டிட்டு வந்தாங்களாம். ச்சே, ஆரம்பத்துல இருந்து எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது. இப்போ என் மருமகன் என் வீட்டுல வந்து உட்காந்துருக்கா. வந்தவ என் புள்ளையாவது விட்டு வச்சாலா, அவன் நிம்மதியும் கெடுத்துட்டான். ஏய், அவளே அவ அப்பா இழந்த சோகத்துல இருக்கா, நீ எதுக்கு மேல மேல அது நோண்டுற? ஹே, நான் என்ன தன்னோண்டன? கல்யாணம் பண்ணி வந்தவ ஒழுங்கா குடும்பம் நடத்துறதுக்கு வக்கு இல்ல. என் புள்ள அவ வந்தாலே வந்து ஒரு மாசத்துல ஒரு நாள் அவன் சிரிச்சிருப்பானா? பெத்த எனக்கு எப்படி இருக்கும்? என் குடும்பத்தை நாசம் பண்றதுக்குன்னே பிளான் பண்ணி வந்திருக்காங்க இவ. ஈஸ்வரி, இன்னொரு வார்த்தை அவளை பத்தி ஏதாவது பேசுன, இங்க நடக்கிறதே வேற. அவ என் நண்பனோட பொண்ணு. அவளை ஏதாவது சொன்னீனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஓ வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடாத. எது தேவையில்லாத விஷயம்? என் புள்ள வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறது தேவையில்லாத விஷயமா? இவருக்கெல்லாம் எங்க அது புரிய போகுது? நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். ச்சே, என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. இந்நேரம் ஜெயில உட்காந்து களி தின்னுட்டு இருக்க வேண்டியவன். பா, அந்த பொண்ணுக்கு எப்படி மன்னிக்க மனசு வருது? நம்மள கஷ்டப்படுத்தாதவங்க நல்லா இருந்தாலே பொறுக்காத இந்த உலகத்துல என்னால அவளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தும் அவ எப்படி இருக்கா? இந்த உலகத்துல நல்லது பண்றவங்களுக்கே திரும்ப நல்லது பண்ண யோசிப்பாங்க. நான் அவளுக்கு அவ்வளோ கெட்டது பண்ணேன், அவ ஏன் என்ன அப்படி மன்னிச்சா? ஒரு வாரமா மண்டைக்குள்ள அவளை பத்தின நினப்பு மட்டும்தான். சொல்லு மயிலு. அம்மா சாப்பிட கூட்டாங்க. நீ சாப்பிட்டியா? இல்லனே, இப்பறம் தான் சாப்பிடணும். நீ போய் சாப்பிடு, நான் வரேன். ஆ, சரிண்ணே. எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தா இது இங்கே உட்காந்து போன் நோண்டிட்டு இருக்கா. ஏய், செம்ம காமெடி. ஏ ஒன்னதான் என்ன இது? ஒன்னு எங்க எல்லாம் தேடிட்டு இருக்க? இங்கே உட்காந்து போன் நோண்டிட்டு இருக்கியா? இன்னும் கொஞ்ச நாள்ல பரீட்சை வரப்போகுது, உட்காந்து படிக்காம ரீல்ஸா பார்த்துட்டு இருக்க? சை, இவ தொல்லை தாங்க முடியல. இந்த காலேஜுக்கெல்லாம் யார் தான் லீவ் கொடுக்குறாங்களோ, இங்க வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கா. நீ ஒன்றும் நடிக்காத. ஒன்று என் மேலே இருக்கிற அக்கறை இல்லைலாம் ஒன்று நீ படிக்க சொல்லலை. இப்போ அம்மா முன்னாடியில சீன் போடணும், இவ தான் படிப்பா, நான்லாம் படிக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு தானே வந்து இப்போ பேசிட்டு இருக்கா? எல்லாம் எனக்கு படிச்சுக்க தெரியும், நீ போ. இரு, அம்மையை கூப்பிடுறேன், அவகிட்ட சொல்லு. எம்மா, எதுக்குடி கத்துறா? எதுக்கு கடந்து கத்திட்டு கிடக்க? பாருமா, அவளை பரீட்சைக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, உட்காந்து படிடின்னு சொன்னா போனை வச்சு ரீல்ஸ் நோண்டிட்டு இருக்கா. அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்றேன், சொல்லிக்கோன்னு சொல்றா. வந்துட்டாளா? இவ என்ன சொன்னாலும் அப்படியே நம்புவாளே. ஏண்டி அப்படியா சொன்ன? செத்தடி இன்னைக்கு. அம்மா அப்படிலாம் சொல்லலாமா, படிச்சுட்டு தாம்மா இருந்த, தலைவலிக்குதுன்னு கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்ப்போன்னு பார்த்தேன். என்னது தலைவலிக்குதுன்னு ரீல்ஸ் பார்த்தியா? ஏன் ரீல்ஸ் பார்க்கும்போதெல்லாம் தலைவலிக்காதா? அதுக்கு இல்லைம்மா, தூக்கமா வருதுமா. ஏய், தினம் காலையில் எழுந்து உன் டப்பாவுக்கு சோத்தை கட்டி உன் துணியெல்லாம் துவைச்சி போட்டு உன்னை பல்லோட அனுப்பினா தூக்கம் வருதா படிக்கிறதுக்கு? உனக்கு கண்ணை ரெண்டையும் நோண்டிவிடும். நோண்டி ஒழுங்கா உக்காந்து படி. ஏதாவது சந்தேகம்னா அக்காட்ட கேளு. ஆரம்பிச்சிட்டா இவ. இதுக்கு தானே ஆசைப்பட்டா. இப்போ இவ சீன் போடணும். உடனே அம்மா அக்கா கிட்ட டவுட் கேளு, அக்கா நல்லா படிப்பான்னு சொல்லணும். அதுக்காகவே இவ இந்த மாதிரி பண்ணுவா. இவளுக்கு தான் படிக்க தெரியும், எங்களுக்கெல்லாம் படிக்க தெரியாதுன்னு தான் இப்படி பண்றா. என்ன முணுமுணுப்பு? ஒன்றும் இல்லை. பின்ன உன் அக்காவை பாருடி எப்படி படிக்கிறான்னு, அவளை பார்த்து கத்துக்க.
அவ என்கிட்ட வேணுட்டே வம்பு இழுக்கிறாமா. அவ வேணுட்டே வம்பு இழுக்கிறா. இங்க பாருடி, அவளாம் நல்லா படிச்சு நமக்கு பெருமையை சேர்த்து கொடுத்தா. அவ அப்படிதான் பேசுவா. நீ ஏன் திருப்பி பேசணும்னா அவளை மாதிரி படிச்சுட்டு அவளை எகுத்து பேசு. இல்லைன்னா அவ பேசுறத வாங்கிட்டு தாண்டி நீ கிடக்கணும். இங்க பாரு, மார்க் மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, 4 மாடு வாங்கி கொடுத்து மேய்க்க விட்டுருவேன். அதுக்கப்புறம் நீ பள்ளிக்கூடமும் போக வேணாம், ஒன்றும் போக வேணாம், மாடை உக்காந்து மேய். அதாவது புண்ணியம். சந்தோஷமா உனக்கு? என்ன புரிஞ்சுதா? சரிம்மா, நான் படிக்கிறேன். ஏடி சத்யா, அவளுக்கு ஏதாவது சந்தேகம்னா சொல்லி கொடு. சொல்லி தரேம்மா. ஏதாவது சண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோ, 2 பேர் கைகாலையும் முறிச்சு போடுவோம். முறிச்சு ஒழுங்கா உட்காந்து படி. தூக்கம் வருது கீக்கம் வருதுன்னா அதுக்கான நோண்டி எடுத்துருவேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சா அவளுக்கு தூக்கம் வருதான் தூக்கம். சந்தோஷமாடி உனக்கு? நீ நினைச்சது நடந்துருச்சா? ஹே, உட்காந்து படிடி. இவரை இங்க என்ன பண்றாரு? இவ பார்த்தானா இதுதான் சாகுன்னு அம்மா கிட்ட போட்டு என்ன வெளுத்து வாங்க வச்சிருவா. எப்படியாவது அவர் அனுப்பி விடணும். ஏய் படி, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். அப்படியே போய் தொலை. சொல்லுங்க. ஏம்மா பொண்ணே, நீ யாரு? விளையாடாதீங்க, எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க. அதுவா, என் லவ்வர் இங்க இருக்கா, அவளை பார்க்கலான்னு வந்தேன். நீ யாருமா? அவளை மாதிரியே இருக்க. அவளோட தங்கச்சியா? விளையாடாதீங்க, எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க. பின்னாடி வந்துட போறாங்க அம்மா. ஹே லூசு, நிஜமா உன்னை பார்க்க தான் வந்தேன். இத்தனை நாளா காலேஜில் சுடிதார் போட்டுட்டு ஹீல்ஸ் போட்டு என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்க. இப்போதான் தெரியுது நீ குட்டச்சின்னு. எதுக்கு வந்தீங்க அத சொல்லுங்க. காலையிலேருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எதுக்கு கால் எடுக்கல? அதான் வந்துட்டேன். அதுக்காக? நான் தான் வீட்ல இருக்கேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்காக கால் பண்றீங்க? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகணும், அதுக்காக தான் வந்தேன். என்ன முக்கியமான விஷயம்? 2 நாளைக்கு நான் ஊரில் இருக்க மாட்டேன், ஒரு பர்சனல் வேலையாக வெளியே போகிறேன். அதான் 2 நாள் ஒன்று பார்க்க முடியாது, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன பர்சனல் வேலை? எங்க போறீங்க? அதான் சொன்னேனே பர்சனல் வேலைன்னு. அவ பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போனா, பின்னால போய் பாருமா. ஐயோ, அம்மா வரா. அம்மா வராங்க. யாரு? என் மாமியாரா? வரட்டும், நல்லா 4 வார்த்தை கேட்குறேன். மருமகன் வீட்டுக்கு வந்திருக்கான், வீட்டில் கூட்டு ஒரு காஃபி கொடுக்காம பின்னாடியே நின்று பேசிட்டு இருக்கா உங்க பொண்ணுன்னு. விளையாடாதீங்க, வந்தோம் மாட்டுக்கும், அவ்வளோதான். ஏய் எங்க? இந்தாங்க, இதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க. எது? நான் இந்த கூடக்குள்ளையா? இது உள்ள உட்காந்தா உங்க அம்மாவால கண்டுபிடிக்க முடியாது. உள்ள போங்க. ஏண்டி, உனக்கு உண்மையாவே அறிவு இருக்கா இல்ல மூளையை கழட்டி வச்சுட்டு வந்துட்டியா? இது உள்ள யாரும் இருந்தா தெரியாதா என்ன? போங்க. இத வெளியேந்து பார்த்தாலே உள்ள இருக்கிறது நல்லா தெரியுது. இதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா இவங்க அம்மா நம்மள பார்க்க மாட்டாங்களாம். அறிவுதான். ஹேடி, இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான் நின்றுட்டு இருக்கேன். இங்க பாருடி, புழு பணம் கொடுக்க போறேன், அடுப்புல சோறு வெந்துட்டு இருக்கு, ஒழுங்கா வடிச்சு வை. சரிம்மா, நீ போமா, நான் வடிச்சு வச்சிடுறேன். இந்த கூடையை யாரு இங்க வச்சா? மாட்டின கோழி எல்லாம் கொல்லப்புறத்துல மேயுது, கூடை எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியல. ஐயோ, இங்க பாருடி, சொன்னதை மறந்துடாத, சோத்தை வடிச்சு வச்சிரு. மறந்துகிருந்து போன என்ன பண்ணுவேனே தெரியாது. எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ போ. சரி சரி. என்னது? ஹேடி, கொஞ்சம் விளவு. என்னம்மா? உன்னை விளவுன்னு சொன்னேன். என்னம்மா? ஒண்ணும் இல்லம்மா. விளவுன்னு சொல்றல்ல. அம்மா, விளவடி. இந்த கூடை உள்ள ஏதோ பெரிய கோழி இருந்த மாதிரி இருந்தது. ஹேடி, அந்த கூடை உள்ள கோழி இருந்ததா? இல்லையம்மா, ஒண்ணும் இல்லை, வெறும் கூட தானே இருந்தது. பொய் சொல்லாத, அது உள்ள கோழி பார்த்தேன் நானு.
அவ்வளோ பெரிய உறவும் உனக்கு கோழி மாதிரியா தெரிஞ்சது? உன்கிட்ட தாண்டி கேட்குறேன். ஒன்றும் இல்லைம்மா, நானும் தானம்மா பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றும் தெரியல, உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக தெரிஞ்சதோ? நான் கூட காலையில் உன்னை கோழியை திறந்து விட சொன்னது திறந்து விடாமல் வச்சுருந்துட்டியோன்னு நினச்சிட்டேன். கோழி கொல்லையில் தானே மேயுது. காலையில திறந்து விட்டாது, வெறும் கூட தான். சரி சரி, நான் குழு பணம் கொடுத்துட்டு வரேன். அப்பா, நீ தான் வெளியே போகும்போது மூளையை கழட்டி வச்சிருவேன்னு நினைச்சேன். குடும்பமே அப்படிதானா? அந்த கூட உள்ள இருந்த என்ன கூட அவங்க பார்க்கல. இப்படின்னா டெய்லியும் ஒன்று வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகலாம் போலயே. போனாங்க மாட்டினா தெரிஞ்சிருக்கும். எங்க அம்மா ஏதோ குழு போற அவசரத்துல ஒழுங்கா கவனிச்சிருக்க மாட்டாங்க. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியும்ல. என்ன இருக்கும்? என்ன மருமகனே இங்கே இருக்கீங்க, உள்ள வந்து உட்காருங்கன்னு உட்கார வச்சு உங்க அம்மா சாப்பாடாவது போட்டிருப்பாங்க. போடுவாங்க போடுவாங்க. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அது நடக்கத்தானே போகுது. நடக்கும்போது பார்ப்போம். ஏன் என்ன ஏன்? அம்மா வந்துட்டு போறாங்க, கிளம்புங்க. சரி சரி, இன்னைக்கு சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால போறேன். அடுத்த தடவைலாம் இந்த மாதிரிலாம் போக மாட்டேன், பார்த்துக்கோ. போயிடுவேன். போங்க. நிஜமா போயிடுவேன். நானும் நிஜமா தான் போக சொல்றேன். இந்த பாரு, 2 நாள் நான் ஊரில் இருக்க மாட்டேன், அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ காலேஜில் ஹாஸ்டலில் பார்த்து பத்திரமா இரு, ஓகேவா? பார்த்து பத்திரமா இரு. நான் அங்கே இருக்க மாட்டேன். ஏதாவதுன்னா ஒரு கால் பண்ணு. டைமுக்கு ஒழுங்காக சாப்பிடு, உடம்ப பார்த்துக்கோ. நான் போயிட்டு 2 நாளில் வந்துடுவேன், சரியா? அப்போ நான் கிளம்பட்டுமா? கிளம்பட்டுமா? சரி, வரேன். இந்த இடத்துல யாரு தண்ணி ஊத்துனா? இவ்வளோ ஈரமா இருக்கு. ஏங்க அங்க ஈரமா இருக்கு. அப்பா, ஏய் தியா, பார்த்து வர மாதிரியா? இருந்தா என்ன ஆகுது? சாரி, தெரியாம தவறி உங்க மேல விழுந்துட்டேன். என்ன சொன்ன? சாரியா? இல்ல, கீழே தண்ணி கிடந்தது, அதை துடைக்கிறதுக்காக துணி எடுக்க போனேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. விழுந்துட போறீங்கன்னு தான் வேகமா வந்து இடிச்சுக்கிட்டேன். இப்போ நான் அதுக்கு ரீசன் உன்கிட்ட கேட்டேனா? எனக்கு சுத்தமா புரியல. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என் மேல உன் கைப்பட உனக்கு உரிமை இல்லையா? தியா, என்ன பேசிட்டு இருக்க நீ? இதுக்கு நீ சாரி வேற கேக்குற? நான் அந்த அளவுக்கு உனக்கு அந்நியன் ஆயிட்டேன்ல? தவறி மேல விழுந்ததுக்கெல்லாம் சாரி கேட்கிற அளவுக்கு. ஏண்டி, எனக்கு ஒரு விஷயம் புரியல. யாரு நீ எனக்கு? நீ என் பொண்டாட்டி. ஆனா தவறி விழுந்ததுக்கெல்லாம் சாரி கேட்கிற அளவுக்கு நான் அந்நியன் ஆயிட்டேன் இல்ல? இல்ல, நான் வேணுட்டே உங்க மேல வந்து விழல, அது தெரியாம நடந்துடுச்சு. நீ வேணுட்டே வந்து விழுந்தா கூட அது தப்பு கிடையாது. ஆனா நீ இப்ப பண்ற பத்தியா, என்ன சொல்றதுன்னே தெரியல. நானும் இப்ப மனசு மாறுவேன், அப்ப மனசு மாறுவேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். நாள் ஆக ஆக என்னை விட்டு விலைக்கு போய்கிட்டே இருக்க. பர்சனல் விஷயத்த ஆபீஸ்ல பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இது வீடு, இந்த வீட்டுல பேசலாம்ல? உனக்கே தெரியும், நடந்த எதுவுமே பிளான் பண்ணி நடக்கல, எல்லாம் தவறுதலா நடந்து போச்சுன்னு. ஆனா நீ என்ன மன்னிக்க மாட்டல்ல? இங்க பாருங்க, தேவையில்லாம என்கிட்ட கத்தாதீங்க. நான் கத்துறனானா? உன்கிட்ட அவ்வளோ பொறுமையா பேசிட்டு இருக்கேன், கத்துறன்னு சொல்ற? பாருங்க, கத்தாதீங்க. கத்துறனா? ஆமா, கத்துறீங்க. ஏய், உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? சரி விடு, நடந்த விஷயம் நடந்து போச்சு. இப்போ நான் என்ன பண்ணனா உனக்கு மனசு ஆறுதல் ஆகும்? நீ எப்ப என்ன மன்னிப்ப?
வாயை திறந்து சொல்லு. இப்ப எதுக்கு என்கிட்ட கத்துறீங்க? ஏன்னா கத்தலடி, என் ஆதங்கத்தை சொல்லிட்டு இருக்கேன். தியா இங்க பாரு, நடந்த விஷயம் எதுவுமே பிளான் பண்ணி நடக்கல, அது உனக்கே தெரியும். இருந்தாலும் நீ மனசு மாறாம கோவமாவே இருக்க. நான் என்ன பண்ணனா உன் மனசு மாறுன்னு சொல்லு, எதுவா இருந்தாலும் நான் பண்ண தயாரா இருக்கேன். என்கிட்ட இந்த மாதிரி வந்து கத்தி பேசாதீங்க. நான் கத்தலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் போறேன். போயிட்டான். இந்த கண்ணீரெல்லாம் இவளுங்க எங்கதான் வச்சிருப்பாளுங்களோ தெரியல, பொசுக்கு பொசுக்குன்னு திறந்து விட்டுறாளுங்க. அழ ஆரம்பிச்சா நம்மளால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. இப்போ நான் என்ன தப்பா பேசிட்டேன்னு இவ அழுதுட்டு போறா. இதுக்கு மேல இவளை எப்படிதான் நான் சமாதானப்படுத்துறது? நான் சொல்றதையும் புரிஞ்சுக்க மாட்றா. நான் பேசினாலே கத்தி பேசுறேன்னு சொல்றா. ஆ! இவளை எப்படிதான் சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. நான் பேச ஆரம்பிக்கும் போதே அழ ஆரம்பிச்சிடுறா. ச்சே.